நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்ப அக்குமுலேட் பண்ணலாமா, ஆல்ரெடி அவங்க வச்சிருக்காங்க, இப்ப திரும்பவும் பை பண்ணலாமா, இல்ல ஒன்னும் கீழே போகுமா, இத பத்தி தான் இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஒரு கம்பெனில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி முதல் கேள்வி, இந்த பிசினஸ் நல்ல பிசினஸா? பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் ஒரு ஹவுசிங் பினான்ஸ் கம்பெனி, அதாவது ஹோம் லோன், லோன் அகேன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, டெவலப்பர் பினான்ஸ், அப்படி ரியல் எஸ்டேட்ல லெண்டிங் பிசினஸ் பண்ற ஒரு கம்பெனி. இதுக்கு பின்னாடி பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னன்னா, பஜாஜ் குரூப். இந்த குரூப் பினான்சியல் சர்வீசஸ்ல பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க. மேனேஜ்மெண்ட், கார்பரேட் கவர்னன்ஸ், எக்ஸிகியூஷன், இது மூணுத்துலயுமே அவங்க ஸ்ட்ராங். அதனாலதான் பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ்ல ப்ரமோட்டர் ஹோல்டிங்கும் 86.7%, பிளட்ஜிங்கும் 0, அதாவது ப்ரமோட்டர்ஸ் அவங்களோட ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணல. ஸோ இதுவே ஒரு பெரிய பாசிட்டிவ் சிக்னல் தான். ஃபினான்ஷியல் ஹெல்த் வைஸ் பார்த்தோம்னா கரண்ட் பிரைஸ் 86 per share, மார்க்கெட் கேபிட்டல் 71,675 crore, ஏர்னிங்ஸ் per share 2.60 இருந்து 3.23 இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதாவது ஏர்னிங்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் லாஸ்ட் இயர் 23.1%, லேட்டஸ்ட் குவார்டர் 23.4%. ஸோ மார்ஜின் ஸ்டேபிளா இருக்கு. இதுதான் பிசினஸ் குவாலிட்டிக்கு அடையாளம்னு சொல்லலாம். அடுத்ததா அவங்களோட ரீசன்ட் Q1 நம்பர்ஸ் பார்த்தோம்னா ப்ராஃபிட் 23% க்ரோ ஆயிருக்கு, அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 24% க்ரோ ஆயிருக்கு. அதாவது கம்பெனி தொடர்ந்து லோன்ஸ் கொடுத்து பிசினஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் சில நெகட்டிவும் இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12.1%. பொதுவா பினான்சியல் கம்பெனிஸ்க்கு 15% மேல இருந்தா அது ரொம்பவும் நல்லது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இம்ப்ரூவ் ஆகணும். அடுத்தது டெப்ட் டு ஈக்விட்டி 4.6. இதை பார்த்துதான் நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனா ஹவுசிங் பினான்ஸ் கம்பெனிஸ்க்கு டெப்ட் அதிகமா இருக்கிறது ரொம்ப நார்மல். ஏன்னா அவங்க பாரோ பண்ணி அதை கஸ்டமர்ஸ்க்கு தான் லோன் கொடுத்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ற பிசினஸ். ஸோ அதனால டெப்ட் மட்டும் பார்த்து கம்பெனியை ரிஜெக்ட் பண்ண கூடாது. அதுக்கு பதிலா என்பிஏ, லோன் growth, கலெக்ஷன் எஃபிஷியன்சி, இது எல்லாத்தையும் பார்க்கணும். வேல்யூவேஷன் படி பார்த்தா கம்பெனியோட PE 26.5, இண்டஸ்ட்ரியல் PE 14.9, அதாவது பிரீமியம் வேல்யூவேஷன்ல இருக்கு. ஆனா கொஸ்டின், இந்த பிரீமியம் வேல்யூவேஷனை டிசர்வ் பண்ணுதா? என்னுடைய ஆன்சர் எஸ்ன்னு தான் சொல்லுவேன். ஆனா லிமிட்டட் அளவுக்கு தான். ஏன்னா பஜாஜ் பிராண்ட், growth, மேனேஜ்மெண்ட், இது மூணுத்துலயுமே மார்க்கெட் பிரீமியம் கொடுக்குது. ஆனா பிளைண்டா வாங்கக்கூடாது. டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் படி பார்த்தா சார்ட் ஒரு விஷயத்த கிளியரா சொல்லுது. ஐபிஓ எக்ஸைட்மெண்ட்ல ஷேர் அவுட் பிரைஸ் 190 per share வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் கண்டினியூஸா ஒரு செல்லிங் ப்ரெஷர். இன்னைக்கு 86ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு, அதாவது ஆல்மோஸ்ட் 55% டவுன். ஆனா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா 72 லெவல்ல பையர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது 84, 86ல இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல சைன். ஆனா ட்ரெண்ட் ரிவர்சல் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லணும். ஏன்னா 20 EMAக்கு கீழே தான் இன்னும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு கிளியர் பிரேக் அவுட் இன்னும் கிடைக்கல. எல்லாமே சிப்ல தான் நான் பண்ணுவேன். ஸோ இது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்க பினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாரி யூஸ்ஃபுல்லான மார்க்கெட் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.